தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட வேத வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 25 வசனங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. முதல் 3 அதிகாரங்களிலே நாம் பார்த்தது போல பரிசுத்த பவுல் 1ஆம் அதிகாரத்திலே புறஜாதிகளுடைய உலகம், அதாவது ஜென்டைல் வேர்ல்ட், புறஜாதிகளுடைய உலகம் கெட்டு போய்விட்டது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே யூதர்களுடைய உலகம் கெட்டு போய்விட்டது. 3ஆம் அதிகாரத்திலே முழு உலகமும் எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் என்று, எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு, நேற்றைய தினத்திலே பார்த்தோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களை நீதிமானாக்குகிறவர். எப்படி நீதிமானாக்குகிறவர், அந்த நீதிமானாக்கப்படுதலின் விவரத்தை குறித்து பார்த்தோம். அந்த 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே காணப்படுது. ஆனால் 4ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் எதை சொல்லுகிறார் என்றால், அதே நீதிமானாக்கப்படுதலை குறித்து தான் அவர் பேசுகிறார். ஆனால் நீதிமானாக்கப்படுதலின் அதை விளக்குகிறார். 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே நீதிமானாக்கப்படுதலின் விவரங்கள் கொடுக்கப்படுகிறது. விவரங்கள் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இங்கே 4ஆம் அதிகாரத்திலே அந்த நீதிமானாக்கப்படுதலை விளக்குகிறார். நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை அவர் விளக்குகிறார். அப்படி அவர் விளக்கும் போது 2 உதாரணங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அவர் விளக்குகிறதை பார்க்கிறோம். 2 நபர்களை, முதலாவதாக ஆபிரகாமை அவர் எடுத்து அவர் விளக்குகிறார். 2ஆவதாக தாவீது எப்படி நீதிமானாக்கப்பட்டான், ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான், தாவீது எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்று எடுத்து பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அவர் நீதிமானாக்கப்படுதலை விளக்குகிறார். இப்படி விளக்கும் போது 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். முதல் 4 வசனங்கள். அப்படியாக நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபையே எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். ஓகே, 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 21, 22. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரா என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லுகிறார். இப்படி அவர் சொல்லும்போது ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். எப்படி அவன் நீதிமானாக்கப்பட்டான்? எப்படி அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்றால், அவன் கிரியையினாலே நீதிமானாக்கப்படவில்லை. அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். எதை அவன் விசுவாசித்தான் என்றால், அதை குறித்ததான விளக்கம் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களிலே, 6-7 வசனங்களிலே நாம் பார்ப்போமே. ஆனால் அங்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகுகிறார்.
வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு இன்னும் குழந்தையை நீங்க கொடுக்கலையே ஆண்டவரே, இன்னும் என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்பொழுது எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, வயசும் ஆயிடுச்சு, என்னுடைய சரீரம் செத்து போயிடுச்சு, வயசாயிடுச்சு, என்னுடைய மனைவி சாராளனுடைய சரீரமே என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. இப்படிப்பட்ட நிலையில நான் இருக்கிறேனே, இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லி, இது எப்படி நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 4ஆம் வசனம். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, இப்போ அவனுக்கு சொல்றாரு, இப்ப நான் உனக்கு சொன்ன மாதிரியே என்ன கொடுப்பேன், உனக்கு பிள்ளையை கண்டிப்பா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றார், வெளியே கொண்டு வர. வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். போதும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, வெளியே கொண்டு வர. வெளியே கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரத்தை பார் அப்படின்னாரு. இது எந்த நேரத்துல அப்படின்னு சொன்னா, எந்த நேரம் இது? பகல் நேரம். பகல் நேரத்துல நட்சத்திரத்தை பார்க்க முடியுங்களா? வாசிங்க திரும்ப 5ஆம் வசனத்தை திரும்பமா வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்க, நட்சத்திரத்தை அவன் பார்க்கிறான், பார்த்து என்றான், என்ன முடியல, இவ்வண்ணமாக உன்னுடைய சந்ததி இருக்கும்னு சொன்னான். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினான். இதே வசனத்தை தான் பரிசுத்த பவுல் அங்க 4ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். எப்படிப்பா நீதிமானாக்கப்பட்டான்னா, விசுவாசிக்க கூடிய எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. இவனுக்கு வயதாகி விட்டது, சாராளுக்கு சரீரம் செத்து போய் விட்டது, நட்சத்திரத்தை பார்க்கவே முடியல, ஏன்னா பகல் நேரம் அது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் செய்த காரியம் என்னென்றால், ஆண்டவரை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பா நீதிமானாக்கப்பட்டான்? அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் கிரியைகளினாலே அல்ல, ஏதோ அவன் செய்து புண்ணிய காரியங்களை செய்ததுனால அல்ல, அவன் ஆண்டவரை நம்ப முடியாத நேரத்துல, என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்துல அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். அதை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பா விசுவாசம்? திரும்பமா நம்ம 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தோட 4ஆம் வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபையே எண்ணப்படாமல், நீ கிரியை செய்யற, இதை செய்து அதனால வருது, இதை செய்து அதனால வருதுன்னு சொன்னா, கிரியை செய்கிறவனுடைய கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். நீ விசுவாசித்தேன்னு சொன்னா ஆண்டவர் அதை நீதியாக
மாற்றுவார். நீ நீதிமானாக்கப்படணும், நீதிமானாக்கப்படணும். நேற்று தினத்துல அதனுடைய விவரங்களை பார்த்தோம். இன்னைக்கு அதை விளக்குறார். எப்படி நீ நீதியை பெற்றுக்கொள், நீ நீதிமானாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லைப்பா, நீ நம்ப முடியாத நேரத்துல நீ என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உன்னை நீதிமானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னும் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். 5ஆம் வசனம் 4:5. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபையே என்று எண்ணப்படாமல். 5ஆம் வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்போ நீ உனக்கு கிரியை செய்யறதுக்கு எல்லாமே இருக்கு. ஏன்னா அவன் அந்த நாட்கள்ல ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உடையவனாய் இருந்தான். அவனை குறித்து சொல்லணும்னு சொன்னா அவன் 3 விதங்களிலே அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய சமுதாயம் எல்லாத்துலேயும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆசீர்வாதமான், செல்வ சீமானா இருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றிருந்தான். இப்படி அவன் கையில் என்ன இருக்கு? பெரிய காரியங்கள் இருக்கு. கையில பணம் இருந்தா எதை வேணா செய்யலாம். அவன் கையில எல்லாமே இருக்கு. அவன் சொல்றான், இதை வச்சு நான் என்ன பண்றேன்? எங்க வீட்டுல இருக்கிற ஆளை வச்சு நான் என்ன பண்றேன்? பிள்ளைய உண்டாக்கிக்கிறேன். எங்க வீட்டுல இருக்கிற அவங்களே என்ன எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? முயற்சி பண்றான். திரும்பவுமா 5ஆம் வசனத்தை வாசிக்கிறான். ஒருவன் கிரியை செய்யாமல், அவன் உன் கையில இருக்கிறத வச்சு நீ கிரியை செய்த அப்படின்னு சொன்னா, கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நீ கிரியை செய்து என்னதான் நீ பண்ணாலும் அதுல நீ நீதிமானாக்கப்பட போறது கிடையாது. நீ செய்ய வேண்டியது என்னன்னா, கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்துல விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அது ஒண்ணு மாத்திரமே போதும். அந்த விசுவாசமே அவனுக்கு என்னவா மாறும்? அல்லேலூயா. உன் கையில பல காரியம் இருக்கலாம். அந்த காரியத்தை வைத்து நீ கிரியை செய்யறதுக்கு பிளான்லாம் பண்ணலாம். என்னதான் நீ பிளான் பண்ணாலும் அந்த கிரியையினால நீ நீதிமானாக்கப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நீ விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நீ நம்ப வேண்டும். அப்படி நீங்க நம்பி பாருங்க, நம்ப முடியாத நேரத்துல, சாதகமா இல்லாத நேரத்துல, சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறா இருக்கிற நேரத்துல நீங்க நம்பி பாருங்க. ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து பாருங்க. நீங்க கிரியை செய்து சாதிக்கலாம். நீங்க பிளான் பண்ணலாம். நீங்க எனக்கு ஆகார் இருக்கிறாங்க, அடிமை பெண் இருக்கிற, அவன் மூலமா நான் என்னுடைய வீடு கட்டப்படலாம்னு சொல்லி நீ பிளான் பண்ணலாம்ப்பா. அதனால நீ நீதிமானாக்கப்பட போறது இல்லை. நீ விசுவாசி, நீ நீதிமானாக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், அதை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அடுத்தபடியாக இப்போ 2வதாக தாவீதை குறித்து சொல்லுகிறார். இப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமானாக மாற்றப்பட்டான், நீதியாக அதை எண்ணினார். தாவீது என்ன விசுவாசிச்சாரு? தாவீது ஒன்றும் பெருசா விசுவாசித்த மாதிரி தெரியல. வாசிக்கலாம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 6, 7, 8 வாசிங்க. 6. அந்தபடி கிரியைகள் அல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். 9ஆம் வசனத்துல 9ல இருந்து நீங்க 12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து தான் அங்க சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஆபிரகாம் எப்படி அவன் கிரியை செய்யாமல் தேவனை விசுவாசித்தான் அப்படின்றத குறித்து 9ல இருந்து 12 வரைக்கும் திரும்பமா அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த 6, 7, 8 வசனங்களிலே நம்ம பார்ப்போமே, ஆனால் அங்கு தாவீதை குறித்து சொல்லப்படும்.
மூடப்படுகிறது. தாவீது விசுவாசம் என்ன பண்ணல, வைக்கல. அவன் நீதிமானாக்கப்பட்டான். எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்றால், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். தாவீது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறதை பார்க்கிறோம். இது எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, 2 சாமுவேல் புத்தகம் எடுத்து வாசிக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்திலே தாவீது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறதை பார்க்கிறோம். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று கொலை. இது ரெண்டுமே ஆண்டவர் அருவருக்கிறதான காரியம். இத தாவீது செய்யறான். இதை செய்து முடித்த பிற்பாடு 12ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த பாவத்தை, அவன் செய்ததான தவறை உணர்த்துகிறார். அது வரைக்கும் அவன் செய்த தவறை அவன் என்ன பண்ணவே இல்லை, உணரவே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு பாவத்தை உணர்த்துகிறார். உணர்த்தப்பட்ட அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறதான காரியம், யார் அந்த மனிதன் அப்படின்னு அவன் கேட்கிறான். கேட்கும்போது, நீயே அந்த மனிதன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து ஆண்டவரிடத்துல அறிக்கை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன். அதுதான் 51ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். 51ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை கழுவி அருளும், ஈசோப்பினால என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவியை எனக்கு தாங்க, என்ன புதுப்பீங்க அப்படின்னு கேட்கிறான். அதே நேரத்தில், அதாவது இந்த பாவம் செய்த நேரத்தில் 51ஆம் சங்கீதத்தை அவன் எழுதுனா, அதே காலகட்டத்தில் தான் இந்த 32ஆம் சங்கீதத்தையும் அவன் எழுதுகிறான். வாசிக்கலாம். இப்போ 32ஆம் சங்கீதத்துக்கு வரலாம். அந்த வசனங்களை தான் பசுத்த பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அந்த வசனத்தை தான் இங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எவனுடைய பாவங்கள், எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். தாவீது எப்படிப்பா நீதிமானாக்கப்பட்டான்? ஆபிரகாம் விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டான். தாவீது எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்றால், பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டான். அவன் நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பெருசா எதுவும் விசுவாசிக்க இல்லை. விசுவாசித்து ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாலும் அங்க அவனுக்கு பாவத்துக்கான தண்டனையை ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அவன் சொல்லும் போது சொல்லுவான், இந்த தண்டனையை யார் பிக்ஸ் பண்றான்னு ஆண்டவர் பிக்ஸ் பண்ணல. தாவீதுக்கு வந்த தண்டனையை யாரு முடிவெடுத்தா அப்படின்னு சொன்னா, யாரு? தாவீது. அவர் என்ன சொல்றாருன்னா, யார் அந்த மனிதன், அவன் எத்தனை மடங்காக கொடுக்கணும்? 4 மடங்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு முன்னாடி அவனுடைய 4 பிள்ளைகளும் என்ன பண்ணிடுவாங்க, இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா சாலமோன் தான் ராஜாவா மாறுவான். அதற்கான தண்டனை அவன் பெற்றுக்கொண்டான். தண்டனையை கொடுத்தாரு, ஆனாலும் மன்னிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. மன்னிப்பை கொடுத்தது மாற்றமல்ல, அவனை நீதிமானாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய தினத்தில் அதை நம்ம பார்த்தோம். அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரித்து
நம்மளை நீதிமானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த நீதிமானா மாற்றுறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, அவனை கழுவி சுத்திகரித்த பிற்பாடு அவன் பாவமே செய்யாதவன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி ஆண்டவர் அவனை பார்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு தண்டனை இருந்தது, அந்த தண்டனை எல்லாம் தாண்டி அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தை நாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உடைய ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்கன்னு சொல்லி அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வருகிறதான அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் நீதிமானாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக 13ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் சொன்னால் நேரம் இல்லை நமக்கு. 13ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அங்க பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசத்தினால, தாவீது நீதிமானாக்கப்பட்டான் பாவத்தை அறிக்கையிட்டதுனால. சரி, அதெல்லாம் இருக்குது, நம்ம கதை என்னப்பா? அதுதான் அவர் சொல்றார், நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம். இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எப்படிங்க நீதிமானாகிறது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இதுதான் என்ன பண்றாரு, நாம் எப்படி நீதிமானாக்கப்படுவது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். 24, 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுதப்பட்டு இருக்கிறார். இப்போ இங்க சொல்லுகிறதான காரியத்தை நம்ம கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். அதுதான் அவர் விளக்குறார். இன்றைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ நீதிமானாக்கப்படணும் அப்படின்னா பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்றது அது மாத்திரம் அல்ல, அதோடு கூட சேர்ந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். ஆண்டவருடைய மரணத்தை மாத்திரம் நம்ம விசுவாசிக்க கூடாது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதுதான் இங்க தெளிவா அவர் சொல்லுகிறத பார்க்கணும். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 13ஆம் வசனத்துல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம், எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வரும் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார், நம்முடைய பாவ காரியங்களை மாற்றுகிறார், நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். தாவீது பாவத்தை அறிக்கை செய்ததினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆனா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா.